2011 வெறும் சாம்பிள் தான். 2016 தான் சம்பவமே இருக்குன்னு சொல்லி அடித்தவங்க தான் நம்மளோட முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். 2016 தேர்தல் வெற்றிங்கிறது ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் வரலாற்றிலே ரொம்ப பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. திமுகவுக்கும் மாபெரும் அடியாக அந்த தேர்தல் தான் இருந்துச்சு. திமுகவை இப்படி ஒரு தோல்வியை சந்திக்க வைக்கிறதுக்கு அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜியை இப்போ விஜய் அவர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றினது தான் இந்த வீடியோ. 2016 தேர்தலுக்கு முன்னாடி 2015 சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வர தமிழ்நாட்டோட பல மாவட்டங்களில் மண்டல வாரியாக அதிமுக மாநாடு அப்படிங்கிறத நடத்தினாங்க. சரி, இதில் என்ன ஜெயலலிதா அவர்களை விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேர்தலுக்கு சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக இந்த மாதிரியான மாநாடுகள் நடத்துறது மூலமாக அதிகமான மக்கள் சந்திப்புங்கிறது அதிமுகவுக்கு கிடைச்சது. தொடர்ச்சியாக ஒரு வருஷமாக மக்களை சந்தித்து அவங்க மத்தியில் பேசுனதோட விளைவாக 2016 தேர்தலில் மாபெரும் வெற்றிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சது. இப்போ விஜய் அவர்கள் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2026 தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலுக்கான முன்கட்ட நடவடிக்கையாக 2025 விஜய் அவர்கள் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் முதல் ஆண்டு நிறைவு செஞ்சு தன்னோட 2வது ஆண்டில் வெற்றிகரமாக காலடி எடுத்து வைக்குது. இதை வர 26ஆம் தேதி அவங்க பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ண இருக்கிறாங்க ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தோட. ஏற்கனவே டிவிகே மாநாடு, அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா, பரந்தூர் மக்கள் சந்திப்புன்னு விஜய் அவர்கள் எப்பெல்லாம் அரசியல் ரீதியான செயல்பாடுகளில் ஈடுபடுறாரோ ஒவ்வொரு முறையும் அவருக்கான ஆதரவுங்கிறது கூடிக்கிட்டே போகுது. 2015 அதிமுக நடத்தின மண்டல வாரியான மாநாட்டில் அவங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னா, தொடர்ச்சியாக திமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளையும் அவங்க ஆட்சியில் நடந்த சில மோசமான சம்பவங்களையும் திரும்ப மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அந்த மாநாடுங்கிறது ரொம்பவே உதவியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஏற்கனவே 2011 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை பிடிச்சதுனால கடந்த 5 வருஷத்தில் அவங்களோட ஆட்சியில் செஞ்ச நலத்திட்டங்களை பற்றி மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக பிரச்சாரங்கிறது மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதே மாதிரி அவங்களுக்கான தேர்தல் பிரச்சாரமும் அந்த மாநாட்டிலேயே அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ச்சியாக மக்களை சந்தித்து மக்களால் நான், மக்களுக்காகவே நான்னு முழக்கமிட்டுக்கிட்டே செய்வீர்களான்னு கேட்டு மக்கள் மனசில் இடம் பிடிச்சி ஒரு மாபெரும் வெற்றியை தக்க வச்சுக்கிட்டாங்க. அதே விஷயம்தான் இப்போ விஜய் அவர்கள்கிட்டையும் நடக்க போகுது. சரியாக இப்போ இருந்து தமிழக வெற்றி கழகம் தங்களோட அரசியல் நடவடிக்கைகளை பூஸ்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள், அடுத்த கட்ட மக்கள் சந்திப்புன்னு எனக்கு தெரிஞ்சு மாதம் ஒரு முறையோ அல்லது 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ விஜய் அவர்கள் மக்களை அதிகமாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது நிறையவே இருக்குது. போதாக்குறைக்கு ஜனநாயகன் படம் முழுக்க ஒரு அரசியல் சார்ந்த படம் மாதிரி தான் தெரியுது. ஸோ அதன் மூலமாகவும் தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது. படத்தில் நேரடியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியோ கட்சி பெயரோ பயன்படுத்தியிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் படத்தில் கண்டிப்பாக ஏதாவது முக்கியமான மக்கள் பிரச்சனைங்கிறது பேசப்பட்டிருக்கும். அதை விஜய் அவர்கள் எப்படி சால்வ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் கதையாக இருக்கும். அந்த மக்கள் பிரச்சனை எதை பற்றினதாக இருக்கும், அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிறது படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக ஏதாவது முக்கியமான விஷயத்தை பேஸ் பண்ணி தான் அந்த படங்கிறது இருக்கும். கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்துக்கு விஜய் அவர்கள் ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தான் படத்தையும் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி 2026 தேர்தலில் ஜெயிச்சதுக்கப்புறமும் ஜனநாயகன் படத்தில் வர்ற மாதிரி மக்கள் பிரச்சனையை விஜய் அவர்கள் எப்படிலாம் சரி செய்வார் அப்படிங்கிறத அந்த படத்தோட கிளிப்ஸை வச்சே விஜய் அவர்கள் செய்கிறாரோ இல்லையோ அவரோட தொண்டர்களும் ரசிகர்களும் ஈஸியாக தேர்தல் பிரச்சாரத்தை சோஷியல் மீடியா மூலமாக பண்ணிடுவாங்க. ஏற்கனவே கத்தி உள்ளிட்ட படங்களோட வசனங்களை, அதில் இருக்கக்கூடிய சீன்களை விஜய் அவர்கள் பேசாமலேயே அந்த படத்தினுடைய காட்சிகளை வச்சு மட்டுமே தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வர இவங்களுக்கு ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு வரப்பிரசாதம் கிடைக்கும் போது சும்மாவா விடுவாங்க? ஜெயலலிதா அவர்கள் 2016 தேர்தலுக்கு முன்னாடி 2015 தமிழ்நாடு முழுக்க தொடர்ச்சியாக மண்டல வாரியா மாநாடு நடத்தினதுங்கிறது உண்மையாகவே புத்திசாலித்தனமான ஒரு நகர்வு. தொடர்ச்சியாக மக்கள் சந்திப்பில் இருந்ததுனால மக்களோட அதிகமாக கனெக்ட் ஆகி அதிமுக தான் சிறந்த கட்சி, ஜெயலலிதா அவர்கள் தான் சிறந்த லீடர் அப்படிங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட வந்துருச்சு. எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பை அதிகப்படுத்துகிறாரோ, மக்களோட கனெக்டடாக இருக்கிறாரோ, அந்த அளவுக்கு 2026 அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.